அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நம் எல்லோருக்கும் நம்முடைய தேவைகளை அனைத்தையும் நாம் கேட்காமலேயே இத்தனை நாட்களாக அல்லாஹு தபாரக் வ தஆலா ரிஸ்கையும் அவனுடைய எத்தனையோ நியாமத்துகளையும் நேரம் தவறாமல் அல்லாஹு தபாரக் வ தஆலா தினந்தோறும் தருகிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கே உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். இந்த ரிஸ்க் இருக்கிறது, இது மிகப்பெரிய நியாமத்தாகும். இது எப்படிப்பட்ட நியாமத் என்றால், இந்த உணவு இல்லாமல் நாம் இந்த உலகில் வாழ்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும். உணவு இல்லாமல் யாரும் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஏனென்றால் இது அப்படிப்பட்ட நியாமத்தாகும். இப்படிப்பட்ட நியாமத்தை அல்லாஹு தபாரக் வ தஆலா நாம் கேட்காமலேயே தினந்தோறும் 3 வேளையாக தருகிறான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன். நாம் கேட்காமலேயே நமக்கு தினந்தோறும் உணவு அளிக்கிறான். எத்தனையோ பேர்களை நாம் பார்க்கிறோம், அவர்கள் உணவு இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அப்படி இருந்தும் அல்லாஹு தபாரக் வ தஆலா எங்கள் எல்லோருக்கும் தினந்தோறும் 3 வேளையை உணவு தருகிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு நாம் தினந்தோறும் நன்றி செலுத்த வேண்டும், ஷுக்ரியா அதை செய்ய வேண்டும். இது எப்படி என்றால், நாம் அதற்கு பதிலாக அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். இதற்கு பதிலாக அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு கட்டளைகளும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு சுன்னத்துகளையும் தினந்தோறும் நாம் அமல் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் கொடுத்த இந்த ரிஸ்கிற்கு ஈடாக, அல்லாஹ் கொடுத்த இந்த ரிஸ்கிற்கு ஈடாக எந்த ஒரு நாம் இபாதத்து செய்தாலும் அல்லாஹ்வினுடைய ஒரு நியாமத்திற்கு ஈடாக கூட ஆகாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட நியாமத்துகளை அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நியாமத்துகளை அல்லாஹு தபாரக் வ தஆலா கொடுத்திருக்கிறான். ஒரு மிகப்பெரிய பெரியார் இருந்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் 500 வருடம் அல்லாஹ்வினுடைய இபாதத்து செய்தார்கள். எத்தனை வருடம்? 500 வருடம் அல்லாஹ்வினுடைய இபாதத்து செய்தார்கள். ஒரே ஒரு நிமிடம் கூட அல்லாஹ்வினுடைய அந்த நாஃபர்மானி செய்யவில்லை. அவ்வளோ இபாதத்தை செய்தார்கள். ஒரே ஒரு பாவம் கூட செய்யாமல் தினந்தோறும் அல்லாஹ்வினுடைய இபாதத்தை மட்டும்தான் செய்தார்கள். வேறு எந்த பாவமான அமலும் அவர்கள் செய்யவில்லை. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட பெரியார் இருப்பார். அப்படிப்பட்ட அமலை அவர்கள் எத்தனை வருடங்கள் செய்தார்கள்? 500 வருடங்கள் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இபாதத்து செய்வதற்கும் அல்லாஹ்வினுடைய தௌஃபீக் வந்தால்தான் முடியும். அவன் தௌஃபீகை தரவில்லை என்றால், அவனுடைய ரஹ்மத் நம்மேல் பொழியவில்லை என்றால் நாம் எந்த ஒரு இபாதத்தும் செய்ய முடியாது. அவனுடைய தௌஃபீகை கிடைத்தால் மட்டும்தான் நாம் தொழுகையும் தொழ முடியும், நாம் எந்த ஒரு இபாதத்தும் செய்ய முடியும். அவன் தௌஃபீக் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட இபாதத்தை அந்த பெரியார் அல்லாஹ்வினுடைய தௌஃபீகினால், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தினால், அல்லாஹ்வினுடைய கருணையினால் அவர்கள் எத்தனை வருடங்கள் செய்தார்கள்? 500 வருடங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட இபாதத்தை செய்த பிறகு
அவர்களும் ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் சென்றுதான் வேண்டும். அவரும் போய் அல்லாஹ்விடத்தில் முலாகத் செய்யத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட நேரமும் வருகிறது அவர்களுக்கு. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செல்கிறார். அவர்கள் மௌத்தாகி அவரும் ஒரு நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் செல்கிறார். அப்போது அல்லாஹ் தபாரக் தஆலா என்னுடைய தௌஃபீகினால், என்னுடைய ரஹ்மத்தினுடைய பர்க்கத்தினால் நான் என்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேன் என்று அல்லாஹ் தபாரக் தஆலா அந்த பெரியாரை பார்த்து கூறுகிறார். அப்போது அந்த இடத்தில் அந்த பெரியார் ஒரு தவறு செய்கிறார். தன்னுடைய இதயத்தில் என்ன தெரியுமா நினைக்கிறார்? நான் இத்தனை வருடங்களாக 500 வருடங்களாக இபாதத் செய்தேன். அந்த இபாதத்திற்காக அல்லாஹ் எனக்கு அனுப்பவில்லையா என்று அவர்கள் உள்ளத்தில் நினைக்கிறார். அல்லாஹ் உள்ளத்தினுடைய எல்லா விஷயங்களும் அறிந்தவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய உள்ளத்தில் அவர் என்ன நினைக்கிறார் என்று அல்லாஹ் அறிகிறான். அதன் பிறகு அல்லாஹ் மலக்குமார்களிடம் கூறுகிறார், இவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும்போது நரகத்தினுடைய அந்த கொஞ்சம் சைடிலிருந்து இவர்களை அழைத்து செல்லுங்கள். அதாவது நரகத்திற்கு ஓரமாக கொஞ்சம் அவர்களுக்கு நரகத்தினுடைய அந்த அனல் பட வேண்டும் அவர் மேல். அப்படி கொஞ்சம் ஓரமாக அழைத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் அந்த மலக்குகளிடம் கட்டளையிடுகிறான். அப்போது அந்த மலக்கும் அல்லாஹ்வினுடைய கட்டளை நிறைவேற்றுகிறார். அந்த பெரியாரை அந்த நரகத்திற்கு ஓரமாக அழைத்து செல்கிறார். அப்போது அவர்களுக்கு அதிகமாக அனல் ஆகிறது, அதிகமாக வேர்வை வந்து அதிகமாக தாகம் எடுக்கிறது. அப்போது அந்த பெரியார் அந்த மலக்கிடம் கேட்கிறார், எனக்கு தண்ணீர் வேண்டும், மிகவும் தாகமாக அதிகமாக தாகம் இருக்கிறது என்று கூறுகிறார். அப்போது அந்த மலக்குமாரர் கூறுகிறார், இந்த இடத்தில் எந்த ஒரு தண்ணீரும் கிடைக்காது. நீங்கள் சுருகத்தில் நுழைந்த பிறகுதான் எந்த ஒரு நியாமத்தும் கிடைக்கும். அதுவரை உங்களுக்கு எந்த ஒரு தண்ணீரும் கிடைக்காது என்று கூறுகிறார். அப்போது அந்த பெரியாருக்கு தாகம் தாங்காமல், இல்லை எனக்கு ஒரே ஒரு அந்த கொட்டரா சொல்வோம் இல்லையா நாமோ, அந்த கிண்ணத்தில் ஒரே ஒரு கிண்ணம் தண்ணீரை கொடுங்கள், ஒரே ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் மட்டும் கொடுங்கள், எப்படியாவது கொடுங்கள், நான் அதற்காக என்ன வேணாலும் செய்கிறேன் என்று அவர்கள் கூறுகிறார். அப்போது அந்த மலக்கு அந்த பெரியாரிடம் கேட்கிறார், சரி நான் ஒரு கிண்ணம், அதாவது ஒரு கொட்டரா, ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு தண்ணீரை தருகிறேன், அதற்கு பதிலாக உங்களுடைய 500 வருடங்களுடைய இபாதத்தை தருகிறீர்களா என்று கேட்கிறார். அவர்கள் தாகம் தாங்காமல் அந்த தாகத்தினுடைய துக்கத்தினால், அந்த கஷ்டத்தினால் சரி நான் தருகிறேன் என்று கூறுகிறார். ஏனென்றால் அந்த இடத்தில் அவர்களுக்கு தண்ணீரை விட வேறு எதுவும் பெரிதாக தெரியவில்லை. சரி என்று அந்த தண்ணீரை கொடுத்து அந்த இபாதத்தை வாங்குகிறார். இப்போது அவர் திருப்பி அல்லாஹ்விடத்தில் அந்த பெரியாரை அழைத்து செல்கிறார் அந்த மலக்கு. அப்போது அல்லாஹ் கேட்கிறார், நீங்கள் உள்ளத்தில் நினைத்தீர்களே நான் செய்த இபாதத்திற்காக அல்லாஹ் அனுப்பவில்லையா என்று, இப்போது உங்களிடத்தில் என்ன இபாதத்து இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போது அந்த பெரியார் சஜ்தாவில் எழுந்து அல்லாஹ்விடத்தில் அழுது மன்னிப்பு கேட்கிறார், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று. இந்த வாகை எதற்காக என்றால், நாம் செய்யக்கூடிய இபாதத்தை அல்லாஹ்வினுடைய தௌஃபீகை வந்தால் மட்டும்தான் முடியும். அல்லாஹ்வினுடைய நியாமத்தை நாம் தினந்தோறும் சாப்பிடுகிறோம். அப்படிப்பட்ட நியாமத்திற்கு பதிலாக நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஒரே ஒரு நியாமத்து கூட ஈடாக ஆகாது. அப்படி இருந்தும் நாம் தொழவில்லை என்றால் எப்படி அந்த நியாமத்தை அல்லாஹ் தபாரக் தஆலா நமக்கு தினந்தோறும் அந்த நேரத்தில் எப்படி கொடுப்பான்? அது எப்படி லேசாக கொடுப்பான்? அதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் தினந்தோறும் செய்யக்கூடிய அமல்களை நாம் செய்தால் அந்த நியாமத்தை அல்லாஹ் தபாரக் தஆலா கஷ்டம் இல்லாமல் தருவான். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.